அறிவியல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தீரன் சின்னமலையின் வரலாறு. வீரம் விளைந்த நம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தங்கள் உயிரையும் தியாகம் செய்த மா மன்னர்களில் ஒருவர்தான் தீரன் சின்னமலை. தீரன் சின்னமலை அவர்கள் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கேயத்திற்கு அருகே மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்னசுவாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியினருக்கு மகனாக 1756ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். தீரன் சின்னமலை அவர்களுக்கு பெற்றோரிட்ட பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். இவர் இளம் வயதிலேயே போர்க்கலைக்கான சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம், நவீன போர் முறைகளையும் கற்று தேர்ந்தார். மொத்த உருவமாகி விளங்கிய தீரன் சின்னமலை அவர்கள் தன் கற்ற கலைகள் அனைத்தையும் நண்பர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவரது தலைமையில் இளம் வயதிலேயே ஒரு படையை திரட்டினார். தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் பிறப்பிடமான கொங்குநாடு மைசூர் மன்னர் அவர்களின் ஆட்சியில் இருந்தது. திப்புவின் முகமது அலி என்பவரால் வரி வசூலிக்கப்பட்டு அந்நாட்டின் வரிப்பணம் அண்டை நாடான சங்ககிரி வழியாக மைசூருக்கு எடுத்துச் செல்லப்படும். ஒரு நாள் தன் நண்பர்களோடு வேட்டைக்கு சென்றிருந்தார் தீர்த்தகிரி. அவ்வழியாக திவான் வசூலித்த வரிப்பணத்தோடு மைசூருக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வரிப்பணத்தை தீர்த்தகிரி பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார். இதை தடுத்து முகமது அலி கேட்டபோது சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் உள்ள ஒரு சின்ன மலை பறித்ததாக மைசூர் மன்னரிடம் சொல் என்று சொல்லி அனுப்பினார். அதன் பிறகு அவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். தீரன் சின்னமலை அவர்கள் தன் நண்பர்களோடு ஒரு பெரும் படையை திரட்டி மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட முற்பட்டார். அவர்களின் கூட்டணி ஸ்ரீரங்கப்பட்டினம், சித்தேஸ்வரம் போன்ற இடங்களில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த 3 மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களின் படைகளுக்கு பெரும் சேதத்தை விளைவித்து வெற்றியை கைப்பற்றியது. துரதிருஷ்டவசமாக கண்டன நாட்டின் போர்வால் என அழைக்கப்படும் மைசூர் மன்னர் திப்பு சுல்தான் அவர்கள் 4ஆம் மைசூர் போரில் மே 4ஆம் தேதி 1799ஆம் ஆண்டு போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார். திப்பு சுல்தான் இறப்பிற்கு பிறகு கொங்கு நாட்டில் ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவர்கள் அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயர்களை எதிர்த்து கடுமையாக போரிட்டார். எனவே அவ்விடம் ஓடா நிலை என்று அழைக்கப்படுகிறது. திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு பழித்தீர்க்கும் விதமாக தீரன் சின்னமலைக்கு சொந்தமான சிவன்மலை பட்டாளிக்காட்டில் அவரது வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்து பிரெஞ்சுக்காரர்களின் உதவியுடன் பீரங்கி போன்ற நவீன போர் ஆயுதங்களை தயாரித்தனர். பின்பு 1799இல் தீரன் சின்னமலை தனது படைகளை பெருக்கும் விதமாக திப்பு சுல்தானிடம் பணியாற்றிய சிறந்த போர் வீரர்களான அப்பாச்சி, தூடசுவாக் போன்றவர்களை தனது படையில் சேர்த்தது மட்டுமில்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்து அருகில் உள்ள பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டார். 1801ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களான கர்னல் மாக்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர்களை பவானியில் உள்ள காவிரி கரையில் எதிர்த்து வெற்றி பெற்றார். 1802இல் சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே நடந்த போரில் ஆங்கிலேய படையை தவிடுபொடியாக்கினார். 1803இல் அரசனூரில் உள்ள கர்னல் ஆங்கிலேய படையை கையெறி குண்டுகளை வீசி தரைமட்டமாக்கினார். ஆங்கிலேயர் பலரையும் தோல்வியடைய செய்து அவர்களின் தலைகுனிவை ஏற்படுத்திய தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் தீர்த்து கட்ட முடிவெடுத்த ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலையின் சமையல்காரர் நல்லப்பனுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அந்த மாவீரனையும் மற்றும் அவர்கள் சகோதரர்களையும் கைது செய்தனர். அவர்களை சங்ககிரி கோட்டைக்கு சென்று சிறையில் வைத்தனர். பின்பு ஜூலை 31, 1805 அன்று சின்னமலையும் அவரது சகோதரர்களையும் தூக்கிலிட்டனர். தனது தம்பிகளுடன் தீரன் சின்னமலை வீரமரணம் அடைந்தார். இதுவரை தீரன் சின்னமலையின் வரலாறு பற்றி பார்த்தோம். இது போன்று வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது VD தர்ஷனா, 9th T10 பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல். நன்றி, வணக்கம்.